நான் புனிதன் வந்த ஆசை கொடுக்கணுமென்ற ஒரு யோசனை இல்லையே. இல்லை, நான் இப்போ வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்போ வேலை ஒன்றும் கிடைக்கல. வேலை தர்றன் அங்கே இங்கே கேட்டுட்டேன், நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன், விசாரிச்சுட்டேன். இப்படி எத்தனை நாளைக்கு சொல்ல போகிறேன்? நான் சொல்கிறத சொல்லி போட்டேன். இஞ்ச வேர் ஏற்கனவே உன்னை கூப்பிட முயற்சி செய்து பல லட்சத்தை இழந்து போட்டேன். இப்போ கடைசியாக கூப்பிட்றதுல 25 லட்சம் ஆச்சு. எப்படிடாப்பா தரப்போகிறேன்? சரி, அவன் இவன் காலை பிடிச்சோ என்னவோ நல்ல ஒரு வேலையெடு, இந்த காசை தாடாப்பா. ஓகே, சரி, நான் வைக்கிறேன். நான் 8 மாதம் வேலையெல்லாம் இருக்கேன். நீ 8 மாதம் வேலை இல்லையோ? உங்களை தான் நிறைய பேர் தெரியுமாடா, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். என்னடா எனக்கு விசா இருக்குன்னு நினைக்கிறீடா? நான் அப்படியே நினைக்கிறேடா. சரி, அதை விடு. நான் உனக்கு எவ்வளோ உதவி செய்தேன் சொல்லுவா. நீ எனக்கு இந்த உதவி மட்டும் செய்தா ப்ளீஸ். எதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் வேலை எடுத்தெல்லாம் உனக்கு தான் நீடா தெரியும். ரொம்ப எனக்கு பிடியல் மேலே பிடியங்கள் இருக்கிறாங்களான்னு நீங்கள் ஊர்க்காரன் இருக்கிறீங்க. வேலை ஒன்று எடுத்தாருண்டாலும் எடுத்தாருங்களா? ஊர்க்காரன் வேலையை எடுத்து கொடுத்து எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? பார்த்தீங்கன்னா குளிர்வதுண்ணா செக்கெட்டு பண்ணணும்ண்ணா, சப்பத்து மிஞ்சி போயிட்டுண்ணா. யார்கிட்டையாவது காசு வாங்கி தரீங்களா வட்டிக்கு? டேய், நான் எவ்வளோ பேர் காசு மாறிட்டு தெரியுமோ? எல்லாரும் சொல்கிறாங்க நான் வட்டிக்கு காசு கொடுக்குறேன். அவங்க சொல்கிறத நம்பி நீ என்னட்ட காசு கேட்குறியோ? சத்தியமாக சொல்கிறேன்டா, என்னட்ட ஒரு 5 காசு கூட இல்லை. எப்படி நான் வேலைக்கு போகணும், நீ யார்கிட்டையாவது விசாரிச்சுப்பார். வேறு என்ன, இப்போ வேலை முடிஞ்சு வரீங்களா? இப்போ முடிஞ்சாது சரியான வேலையை போயிட்டு வரும்போதில் ரயில்வே ஸ்டேஷனில் கட்டினா போலீஸ் முடிஞ்சு வராங்க. எங்கட பிடிக்கணும்? ஆனால் அவங்க எங்கட பிடிங்கள் இல்லைண்ணே, அவங்கள பாய்சங்கார பிடிங்களே, சாமானித்தவங்களானே அதான் பிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அவங்கள விட்டுருவாங்க. அவங்கள விட்டுருவாங்களே, என்ன விசா பதிவு இருக்க படியாது. இந்த பிடிச்சாலும் சொன்னீங்க இல்லை, நாளை போய் பாருங்க, அதை எடுத்து எடுத்து கொண்டே இருப்பாங்க. அவங்கள ஒரு பிரச்சனை. ஆனால் இப்போ கூட நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, முந்தின மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ பரவாயில்லண்ணா. இல்லைன்னா உங்களோட நீங்கள் வேலை செய்கிற கடையில் ஒரு கிளாஸுன்னு தான் சொல்லுங்களேன். தம்பி, நீயும் எத்தனை நேரம் கேட்பேன், நானும் எத்தனை நேரம் சொல்கிறேன். எந்த ரெஸ்டாரண்ட்லேயே தமிழர்கள் கூடி ஒரே பிச்சு பிடுங்களா கிடக்கு. இந்த மாதிரி வேலை இல்லாமல் எந்த ரூம்லேயே 4-5 பேர் இருக்கிறாங்க. வேலை வந்தால் கட்டாயம் சொல்கிறேன், எதுக்கும் யோசிக்காம போ. அண்ணனா இருக்கும் போது இல்லை, நீ கடை நான் செல்வேன் அண்ணன். சொல்லுங்க. நான் வேலையிலேருந்து கதைக்கிறேன் தம்பி. அடிக்கடி இங்கேருந்து ஃபோன் பண்ணலாது. வீட்டிலேருந்து கதைச்சாலும் அவளோட பிரச்சனை. போன கிழமையும் ஃபோன் பண்ணான். அவன் வேலை தேடாமல் வீட்டில் தம்பி இருக்கிறான். இவன்கிட்ட சொல்லு தம்பி, ஆற்ற கைகாலாவது பிடிச்சி ஒரு வேலை ஒன்று எடுக்க சொல்லு தம்பி. சும்மா இருக்க விடுறாள் இல்லை. அவன்கிட்ட தம்பியை கூப்பிட வச்சு இந்த காசை எடுத்து தான் இவனை கூப்பிட்டு விட்டுனான். இன்றைக்கு இதால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமே அண்ணன். இங்கே அவன் சரியாக கஷ்டப்படுறான் அண்ணன். உங்களுக்கு தெரியாண்ணே, பரிசில் வேலை கிடைக்கிறேன்னு சொன்னால் சரியான கஷ்டம். அவன் எத்தனை பேர்கிட்ட கேட்டு தர்றான் சொல்லுங்க அவன். அப்படியோ? ஓண்ணே, நான் வெளியில் இறங்க போகிறேன்னு நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் அடிச்சு பாருங்கன்னா சொல்கிறேண்ணா. சரி, வைக்கிறேன் தம்பி. ஓகே. நீ உண்டே அண்ணையோட நல்ல ஆக்கள்.
வச்சு சாப்பிடாந்து என்ன அப்புறம் சாப்பிட்றியா பேர் 4 கேவலத்தை இன்னும் வேறு தான் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்ல அப்போ அண்ணாவர் அக்காமார் கூப்பிட்டு பிரச்சனையும் இருக்காங்க. நானும் இங்கே ஒரு கொண்டாடத்தை போகிறேன் சரியோ அங்கே யாரும் தெரிஞ்ச பொடியில் இருவாங்களாண்ணே இருந்தால் கேட்டு பார்க்குறோம்னாக்கு என்ன சொல்கிறேன் சரி சரி வாரம் போயிட்டேன். டேய் மச்சான் என்னடா கொஞ்சம் காசு தருவீங்க? எவ்வளவு? 60,000. கச்சான் சாப்பிடுங்க. என்னது கச்சான் ஏண்ணா எவ்வளோ? 1 ரூபா. வணக்கம்ண்ணா. வணக்கம். கச்சாங்கடலில் சாப்பிடுங்க. கச்சாங்கடல் சரி ஒட்டிய பிரச்சனை மச்சி அடிபாடு கொள்ளை களவு கடை உடைக்கிறது ஒட்டிய பிரச்சனை தான் கிடக்கு எல்லாமே. கச்சான் எடுக்கு. கச்சான் ஆமாச்சு. என்னடா இப்போ ஒருத்தர் புதுசாக முளைச்சிக்கிறான் லாச்சப்பல்ல கச்சா நிற்கிறான்டா. டேய் இருங்க வாங்கடா. டேய் இருங்க வாங்க. உன்னதான் என்னடா இல்லை ஒரு அலுவலகம் தான்டா. என்ன எவியம் தண்ணி ஓடிக்கொண்டு எவியம் தண்ணி ஓடிந்துருக்க? இல்லை வர்ற வழியில் நான் தான் பண்ணிட்டு வந்தேன். என்ன பேக் அண்ணா பேக் தானே? என்ன கச்சான் கச்சான் முடிக்கொண்டு கச்சான் ஓடிந்துருக்காயா? என்னடா வந்த நேரத்தில் கூப்பிட்டு என்ன என்னது? இருந்தாடா நான் உன்னோட வந்த காசு. ஏய் என்னடா வெள்ளன வாண்டினோனா இந்த தடவை கொண்டு முடிக்கல சொல்லலாம் போயிட்டது. நான் ஒரு புதுசாக ஒரு தொழில் ஒன்று தொடங்கிட்டேன். தொழிலா? என்னடா நான் விசாவே இல்லை அப்புறம் தொழிலும் கிளிலும் அப்படி என்னடா தொழில்? லாச்சப்பல்ல கோயில் கடைகளுக்கு எல்லாத்துலேயும் தாண்டா. இல்லை கச்சான் விற்கிறேன்டா. இதெல்லாம் சரிப்படுறா இதெல்லாம் சரிப்படுறா. லண்டனில் கொண்டு அண்ணன் அறிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? ரூம்ல இருக்க பொடியெல்லாம் காட்டியா? இதெல்லாம் சரிப்படுறா. இதை உட்கார முடியாது. புரியுதா? டேய் சாப்பிட்றா. அட ஒரு மாதிரி சாப்பிட்றா.
பார்க்க சாப்பிட்றா நடிச்சாமத்தோடு இறக்கியிருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லி அந்த அடிச்சு அவங்களாம் மனசாடா அவங்க. உனக்கு என்ன உதவி வேணுமோ தயங்காக்கள் நான் செய்கிறேன். உண்ட வயதுக்கு உண்ட குடும்ப கௌரவத்தை கூட விட்டுட்டு இந்த தமிழ் ஏரியா வந்து நின்று சந்திக்கு நின்று கச்சாம்பிக்கிறேன். அவங்களுக்கு என்ன பேயா பிடிச்சிக்கலாம் உன்ன குறை சொல்கிறதுக்கு? அடே இதெல்லாம் நினச்சி கவலைப்படாது சரியா? நாளைக்கு இந்த நாட்டில் உனக்கு விசா கிடைச்சி நீயும் 2 வீடு வேண்டி 2 கார் எடுத்து மனுஷி ஃபுல்லாக குடும்பம் கொண்டு சொல்லி நல்லா இருக்கு அவங்க வெளியிடுவாங்க சரியா? சாப்பிடுவா போ, நான் வெளியே போவோம். மரியாதைலாம் போகுது. பெண் வாங்கி பெண்ண என்னோட ஒரு நிமிஷம் கதைக்கணும். என்ன கொஞ்ச நாள் முதல்ல நானும் கேள்விப்பட்டேன் தானே. ஏன்னா உனக்கு அந்த தேவையில்லாத வேலை எத்தனை நாள் தேடிட்டு போய் தெரியுமா? இந்த லட்சப்பிள்ள சப்பாத்துக்கும் ஜக்கெட்டுக்கும் காசு என்ன அதுக்கு என்ன நக்கலோ? நீ இந்த வேலை செய்யறதுனால எங்கட ஊராக்கெல்லாம் எவ்வளவு கேவலமா நினைக்கிறாங்க தெரியுமா? இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு பெருசா இருந்துட்டு போட்டும். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் எந்த வழியை பார்த்துட்டு போறேன், நீங்க உங்களோட வழியை பார்த்துட்டு போங்க. டேய் முதல்ல இந்த வேலையை விட்டு நல்ல ஒரு வேலையை தேடு, இல்லைன்னா வீட்டில் கடை. இந்த கை வைக்கிற வேலையெல்லாம் வேணாம் சரியா? முடிஞ்சா எல்லார்ட்டையும் சொல்லுங்க, நான் உங்களோட ஊர்க்காரன் இல்லைங்க. வணக்கம் அண்ணா. அச்சான் இருக்குங்களா? தம்பி அச்சா எவ்வளோ? ஒரே கிலோ 50 கிலோ மாற்றிருக்கா? இல்லை நான் ஓகே சரி. தம்பி மற்ற வேலையெல்லாம் எப்படி போதப்பன்? நல்லா போகுது. நல்லா போதா? மற்றப்பன் அந்த உயர்ந்த பொடியன் இருக்காரோ கருத்த பொடியன், அவர் உண்மை பற்றி விசாரிச்சவர் என்னட்ட இந்த ஊருக்காரன் மற்ற வேறு 4-5 பேரோட விசாரிச்சு வந்துருக்கிறேன். என் பிரச்சனையோ பிரச்சனை எதுவும் வந்தால் என்ன டெலிஃபோன் அடிக்கும் சரியானே? போயிட்டு வாங்க. என்ன வேலை செய்ய அப்பா பேரை கழுக்கியாஞ்ச வந்து உன்னை போலான்னு இங்கே எல்லாரும் இருக்காங்க. லண்டன்ல என்னால் அங்கே தலைமுறை நடக்க முடியல. கல்யாணம் விட்டா போனா கேட்கறாங்க, அங்கே போனா கேட்கறாங்க, இங்கே போனா கேட்கறாங்க. செத்த விட்ட போனா கூட கேட்கறாங்களாப்பா. என்ன உன்னை தமிழ் பரிசுல கச்சாம்பிக்கான்னு சொல்லு. சரி இதால இந்த சொந்தக்காரன் அவன் இவன் கண்டவன் போனவன் எல்லாரும் கேட்கறாங்களாப்பா. இந்த மனுஷன மானம் தாண்டு போகுது. மனுஷன சொந்தக்காரன் இஞ்சாண்டு இருக்காங்க. அவங்க போனுக்கு மேல போன் அடிச்சு கேட்டு கொண்டு இருக்காங்க. உன்னை போலான்னு என்ன நினைக்க போறாங்க? உன்னால இந்த மாணவன் போகுதுடாப்பா. நான் இங்க வந்ததுக்கு அவங்க சரி நீ சரி எப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்களா? இல்ல
இப்போ மட்டும் நீ வந்தது உனக்காவா எனக்காவா எல்லாம் அவங்களுக்காக இதுக்கெல்லாம் வந்துட்டார் தான் செய்த புனைய மறைக்கிறதுக்காக நல்லா வாழ்ற அந்த குடும்பத்தை பற்றி கேவலமா கலைக்கிறாங்கடாப்பா. இவன் செய்யற இந்த கூத்தால சனங்களை பார்த்து கேவலமா கலைக்கிறாங்கடா. ஹலோ சொல்லமா? ஓ டேய் நான் உங்களுக்கு எத்தனை தரம் சொல்றது இந்த வேலையை விடண்டா. அங்கே பார் அண்ணாட்ட பேச்சு வேண்ட போறியோ அடி வேண்ட போறியோ? ராசா நான் சொல்கிறது கேள். நான் வேலை செய்கிற இடத்துல உன்னை கொண்டு போடுவேன் சரியோ? அதுக்கடையில் அண்ணாட்ட சப்பாத்துக்கும் ஜக்கெட்டுக்கும் வாங்குறதுக்கு காசை கேள். இவன்டையா நான் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் கையேந்துறது? அண்ணன் உங்களுக்கு தெரியுமாண்ணு ஊரில் நடந்த சண்டையில் என் அத்தானுக்கு காலில் காயமண்ணு 24 மணி நேரத்தில் காயத்தை சுயப்படுத்தலாம்னு சொல்லி இவன்கிட்ட ஃபோன் பண்ணி காசு கேட்டானு. அந்த ஃபோன் பண்ணது பிறகு உன் ஃபோனை எடுக்கல. அதுக்கு பிறகு இன்றைக்கு என் அத்தா ஊரில் சந்தியிலேருந்து பிச்சை எடுக்கிறேன். இவெல்லாம் ஒரு மனுஷன். நீ இங்க வந்து இந்த வேலை செய்யறதுக்கு அங்க செத்து போயிருக்கலாம். இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல செத்து போ ஒரு நாட்டானு நான் தூக்கி அடிச்சிட்டு போறேன். வா நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் இங்க பிணமா தாண்டா இருக்கேன். இங்க நான் மட்டும் இல்ல, விசா இல்லாத ஒவ்வொருத்தனுமே இங்க எப்படித்தான். மானம் மரியாதை மண்ணாங்கட்டி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. டேய் பயிர் பதிச்சா நான் என்னடா செய்யறேன்? களவாட அடுக்க போறது என்னால முடிஞ்ச தரடா நான் செய்யறேன். படிச்சு பாஸ் பண்ணாதான் விசாண்டா நான் அப்போ விசா எடுத்திருப்பேன். இப்போதைக்கு நான் வாழ்றதுக்கு வழி இதுதான். போக என்னால மாத்திக்கொள்ள முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. அதுக்குள்ள செத்துட்டு செத்து போ. செல்வன் சுமார் தமிழ் பொடியன் வர. அண்ணா சரிங்கண்ணா, நீங்க நான் தான் தருமதி கிடக்கு எனக்கோ உண்மையா நான் தான் தருமதி கிடக்கு. ஓ அதில் வந்தேன். சரி சரிண்ணா அப்புறம் வாங்கண்ணா. சரி ஓகே. இனிமேலும் இங்க இருக்க கூடாது. இந்த காசு தேவையில்லை ஒண்ணும் தேவையில்லை. உடனடியா எழுதி கொடுத்து போட்டு நாட்டை விட்டு போயிடும். நாயக் வாங்கோ அண்ணா வாங்கோ கச்சா